திரைப்படத்துக்கே போகிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸுன்றது கடைசியாக தான் இருக்கும். எப்படியுமே நீங்கள் ஒரு 2 மணி நேரம் இருக்கத்தானே போக போகிறீங்க, இதெல்லாம் பார்க்கத்தானே போகிறீங்க. அதனால் போய் உட்காந்த உடனே கிளைமேக்ஸை முதல்ல போட்டுருவோம். அதை கிளைமேக்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை அவர் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காரு, எப்படி எல்லாமே நம்ம பார்த்துட்டு அந்த திரைப்படத்தை பற்றி எப்படி வேணாலும் நம்ம அதை பற்றி கற்று சொல்லிக்கலாம்னு சொன்னால் அது அவ்வளோ தூரம் சரியாக இருக்குமா? எனவே என்னுடைய கருத்து என்னன்னா, கிளைமேக்ஸே பார்க்காம மக்கள் போயிடுற கவலையில் நான் சொன்னேன். இல்லை மக்கள் கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாம போயிடுவாங்களோ அப்படின்னு. படம் நல்லா இருந்தா மக்கள் இருந்து தியேட்டர்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால முதல்ல கிளைமேக்ஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் படங்கள்ல 2 கிளைமேக்ஸ் இருக்கு. முதல்லையும் கிளைமேக்ஸ் இருக்கு, பின்னாடியும் கிளைமேக்ஸ் இருக்கு. எப்போ ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும், மாற்றங்கிறத விரும்பணும். நீங்க ஆட்சி மாற்றத்தையும் விரும்ப மாட்டீங்க, நடைமுறை மாற்றத்தையும் நீங்க விரும்பல அப்படின்னா எப்படி அது சரியா இருக்கும்? அறிவிப்புகள் ரொம்ப முக்கியமானதாக தான் நான் பார்க்கிறேன். நான் சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அமைச்சர்கள் பேசுவதற்கு முன்பால் அறிவிப்பை வெளியிட்டு விட்டு பேசலாம் என்று இப்போ ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். மானிய கோரிக்கை இப்போது நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்க முன்பாக அமைச்சர்கள் பதில் சொல்லி தான் அதை கேட்க முடியும். அமைச்சர்கள் பதில் சொல்வதற்கு முன்பு அறிவிப்பை படித்து விட்டு அமைச்சர்கள் சொன்னால் பேசினால் சரியாக இருக்கும். முதல்ல அமைச்சர் உறுப்பினர்கள் பேசுவதற்கு முன்பாக அறிவிப்பை சொல்லிவிட்டார்கள். ஆனால் அறிவிப்பை பற்றி தான் மேலும் கீழும் வருமே தவிர சபை பேச்சு சரியா இருக்காது. எனவே அமைச்சர் பதிலுரைக்கு முன்பு அறிவிப்பை படித்து விட்டு பதில் சொல்லலாம், அதுதான் சரியா. இல்லை நான் இல்லைங்க, அதாவது மானிய கோரிக்கையுடைய கொள்கை விளக்க குறிப்பு உங்களுக்கு முந்தின நாளே வந்துடுது. மானிய கோரிக்கைகளை ஒட்டி அறிவிப்புகள் அரசினுடைய புதிய திட்டங்களை பற்றி அவர் சொல்லுகின்றார்கள். இந்த அறிவிப்பு முன்னுரையாக ஏதாவது கூறுகிற போதே கூறுகிறது மூலமாக உங்கள் கையில் வந்து விடுகிறது. அப்போது அடுத்து பேச வருகின்ற உறுப்பினர்கள் உங்கள் முன்னுரையிலேயே நீங்கள் பேசுகிற போதே மானிய கோரிக்கையின் மீதும் பேசலாம், கொடுத்துருக்க அறிவிப்புகளை ஒட்டியும் சில ஆலோசனை கூட நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்பு. நீங்கள்லாம் பேசி முடியுங்க. நீங்கள்லாம் பேசி முடித்த பிறகு அந்த அறிவிப்புகளில் வருகிற பட்சம் எப்படி பேச முடியும்? நான்கு பேரவைத் தலைவர்களை தாங்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க, அவையில் நீண்ட காலம் வந்திருக்கிறீங்க. எப்பொழுதுமே அமைச்சருடைய பதிலுரைக்கு பிறகுதான் அவருடைய அறிவிப்பு இருக்கும். அதுதான் முக்கிய தத்துவம். எல்லாரும் உறுப்பினர்களும் அதான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் தாங்கள் பேசிய பிறகு, தங்களுடைய தொகுதி சம்பந்தமாக பேசிய பிறகு அந்த தொகுதியில் தங்களுடைய தொகுதிக்கு ஏதாவது அறிவிப்பு வருமானு எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, அறிவிப்பு கொடுத்துட்டா எல்லா தொலைக்காட்சியிலையும் ஊடகங்களும் இதுதான் வந்துகிட்டு இருக்கும், அமைச்சருடைய பதில் வராது. ஆகவே ஏற்கனவே இருப்பதை போல புதிய அறிவிப்பின் நோக்கமே அறிவிப்பு கொடுத்தா சரியா இருக்கும். இல்ல புதிய அறிவிப்பின் நோக்கமே அரசனுடைய புதிய திட்டங்கள் என்ன, ஏற்கனவே இந்த திட்டங்களை ஒட்டி அவர் எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை பற்றி அறிவிப்புகள் தான் வருகிறது. இல்லை இருங்க, அதாவது நோக்கம் என்ன என்றால் அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கையுடைய முத்தாய்ப்பு. இல்லை உட்காருங்க 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 உட்கார் உட்கார் அவர் தான் பேசுறாரு, நீங்க உட்காருங்க. இல்லை அரசினுடைய முத்தாய்ப்பான திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் தான் அறிவிப்புகளே இருக்கிறது. அந்த அறிவிப்புகளை உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள் எனக்கு எல்லா கருத்தையும் கேட்கலாம், கேட்டு நான் முடிவு சொல்றேன். பேரவைத் தலைவர்கள் நீங்கள் ஒரு கருத்தை சொல்லுவீர்கள், நான் ஒரு பொதுவாக ஒன்று சொல்றேன். இப்போ ஒரு திரைப்படத்துக்கே போறேன்னு வச்சுக்கோங்க, இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ்ன்றது கடைசியாக தான் இருக்கும். எப்படியுமே நீங்கள் ஒரு 2 மணி நேரம் இருக்கத்தானே போக போறீங்க, இதெல்லாம் பார்க்கத்தானே போறீங்க. அதனால போய் உட்காந்த உடனே கிளைமேக்ஸை முதல்ல போட்டுருவோம். அதை கிளைமேக்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை அவர் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காரு, எப்படி எல்லாமே நம்ம பார்த்து மெதுவாக அந்த திரைப்படத்தை பற்றி எப்படி வேணாலும் நம்ம அதை பற்றி கற்று சொல்லிக்கலாம்னு சொன்னால் அது அவ்வளோ தூரம் சரியா இருக்குமா? எனவே என்னுடைய கருத்து என்னன்னா, கிளைமேக்ஸே பார்க்காம மக்கள் போயிடுற கவலையில் நான் சொன்னேன். இல்லை கிளைமேக்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. கிளைமேக்ஸை நிச்சயமாக பார்ப்போம். உங்களுடைய கிளைமேக்ஸு பேரவைத் தலைவர்களே, நான் முடிச்சிடறேன். என்ன இன்னைக்கு ஒரு லைட்டர் வேணும் செய்யும். இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு முடிவில் என்ன பண்ணுறீங்கன்னா, எதை முதல்ல சொல்லி எதை பின்னால் சொல்கிறதுன்றது காலையில் வந்த உடனே அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நீங்கள் பதில் சொல்லி அப்புறம் நீங்கள் பேசுங்க கேட்டுங்க அப்படின்றீங்க. இப்போ நீங்கள் அறிவிப்பெல்லாம் முன்னால் விட்டுட்டு அப்புறம் திருப்பி அதில் பேசுங்கன்னு சொல்கிறீங்க.
பேரவைத் தலைவர் தூங்கிட்டும் படுத்துக்கிட்டும் பொத்திக்கிட்டும் படுத்துக்கலான்ற ஒரு முடிவுக்கு இல்ல. பேரவைத் தலைவர் இல்ல, இல்ல. அவர்கள் வந்து விட்டீர்களா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசுங்க. பேரவைத் தலைவர்களே, நம்முடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு சொன்னது போல நீங்க தேட்டருக்கு போனோடனே கிளைமேக்ஸை போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீங்க சொன்னீங்க மக்கள் வந்து கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாம போயிடுவாங்களோ அப்படின்னு. படம் நல்லா இருந்தா மக்கள் உண்மையா இருந்து தேட்டர்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால முதல்ல கிளைமேக்ஸை போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. மாண்பு சமூகத்தை இருங்க, அவர் சமூகத்தை அமைச்சு சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பெல்லாம் வந்து படங்கள்ல 2 கிளைமாக்ஸ் இருக்கு. முதல்லையும் கிளைமாக்ஸ் இருக்கு, பின்னாடியும் கிளைமாக்ஸ் இருக்கு. எப்போ வந்து ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும், மாற்றங்கிறத விரும்பணும். நீங்க ஆட்சி மாற்றத்தையும் விரும்ப மாட்டீங்க, நடைமுறை மாற்றத்தையும் நீங்க விரும்பல அப்படின்னா எப்படி அது சரியா இருக்கும்? அறிவிப்புகள் ரொம்ப முக்கியமானதாக தான் நான் வந்து பார்க்குறேன். நான் மாண்பு போதும். மாண்புமிகு பேரவைத்தில் இதில் இன்னொரு சங்கடம் இருக்குது. அமைச்சராக இருக்கிறவங்களுக்கு சங்கடம் இருக்குது, எங்களுக்கும் சங்கடம் இருக்குது. இப்போ முன்னாலே அறிவிப்பு பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், எந்த தொகுதிக்கே அல்லது அந்த பகுதிக்கே வந்து பொருத்தமான அறிவிப்பு இருந்ததுனாக்கா அவங்க பாராட்டி பேசின்னு இருப்பாங்க. இப்போ எதிர்கட்சி வரலன்னு வச்சுங்க, ஆரம்பத்தில் இருந்து இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி சரியில்லை, இப்படி தான் பேச ஆரம்பிப்பாங்க. கோரிக்கை கூட வைக்க முடியாது. அதனால் நீங்கள் எடுத்துருக்கிற முடிவு கரெக்டாக. எப்போ நான் சொல்கிறேன்னா, முன்னாலே சொல்லாமல் பதிலுரை பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அப்போ அறிவிப்புகள் சொல்லிட்டு பதிலுரை பேச ஆரம்பிக்கட்டும், அது பொருத்தமாக இருக்கும். அதான் சரியாக இருக்கும். இல்லை மாண்பு இல்லை, நீண்ட யோசனைக்கு பிறகு அந்த முடிவை நான் சொன்னேன். ஏனென்றால் உட்காருங்க சும்மா. அதாவது 4-5 மானிய கோரிக்கைகளில் அதுக்கு அடுத்த நாள் வந்த செய்தித்தாள்களை நான் பார்த்தேன், தொலைக்காட்சி வந்த விவரத்தையும் பார்த்தேன். அதில் முக்கியமான சில அறிவிப்புகள்லாம் விட்டு போயிருந்தது. ஏனென்றால் இங்கே மாண்பு அமைச்சர்கள் புத்தகமாக கொடுத்தாலும் கூட பேசுகிற போது எடுத்து சொல்லுகிற அந்த விடயங்கள் தான் தொலைக்காட்சியிலும் வருகிறது, பத்திரிகையிலும் வருகிறது. ஏனென்றால் எல்லா பத்திரிகை ஊடக நண்பர்கள் அத்தனை பேர் எல்லாவற்றையும் படித்து பார்த்து விட்டும் எழுதி வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக என் மனதிலே பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகளிலே என்ன இருக்கிறது என்பதை பற்றி உறுப்பினர்கள் பேசுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கிறது. இந்த புதிய அறிவிப்பில் என் ஊர் ஏன் விட்டுவிட்டது என்றும் கேட்கலாம். உதாரணத்துக்கு மீன்வளத்துறையிலே இந்த நாகப்பட்டினத்தை செய்திருப்பதை என் தொகுதியில் ஏன் தரவில்லை என்று கடலூரை சேர்ந்தவரும் கேட்கிற வாய்ப்பும் வரும். புதிய அறிவிப்புகளை பார்த்து படித்து விட்ட பிறகு எல்லா உறுப்பினரும் பேசி முடிந்த பிறகு அவர் பதிலுரை சொல்லுகிற போது அறிவிப்புகளில் இருக்கிற விஷயங்களை பற்றி உறுப்பினர்கள் பேசக்கூடிய வாய்ப்பை இழந்து விடுகின்ற காரணத்தினாலே அறிவிப்புகளை முதலில் வெளியிட்டு பேசுவதுதான் பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். அதன்படி நடைமுறை தொடரட்டும்.